ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ஒரு நேரம் வியூ பார்க்கலாமாங்க. தமிழ் செல்விக்கு கெட்ட கெட்ட கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரி எழுந்துமே உக்காந்துட்டுறாங்க. அந்த கத்தலை கேட்டுக்கிட்டு இங்க சேதுவுமே எழுந்து தமிழ் என்னாச்சு தமிழ் எதுக்காக இப்படி கத்துன அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க. உடனே தமிழுமே எங்க எனக்கு ஒண்ணுமே சரியில்லைங்க, உடம்பே நான் படத்தாவே எனக்கு கெட்ட கெட்ட கனவு வருது, அதை பார்த்து எனக்கு ரொம்பவே பயமாவும் இருக்கு அப்படின்ற மாதிரியுமே எங்க தமிழ் சொல்லிடுறாங்க. உடனே இங்க சேதுவும் தமிழ் நீ எதுக்குமே அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காத, எனக்குமே எப்போதான் ஒரு டைம் அது மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நான் படுப்பேன், ஆனால் அது மாதிரி ஒரு கனவே எனக்கு மறுபடியும் வரதே கிடையாது. நீயும் அதே மாதிரி யோசிச்சு நீ படுத்துக்கோக தமிழ் அப்படின்ற மாதிரியுமே படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு வைக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்க ராஜாங்கம் சொல்லியிருப்பாரு. அந்த வளகாப்பையும் நிறுத்தணும், அந்த வேலையுமே நம்ம ஆள் வச்சு அதை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியுமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியுமே கட் பண்ணியிருப்பாங்க. இதை நினச்சி நாளைக்கு என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் சித்ராவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே ராஜாங்கமும் ரொம்பவே சந்தோஷமாகவும் வீட்டு கொத்து சாவியை அங்கே தமிழ்ச்செல்விக்கு கொடுக்கறதா எல்லார் முன்னாடியும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம், ஆனால் வந்துட்டா. ஆனால் அந்த வீட்டோட பொறுப்பு எல்லாமே தமிழ்ச்செல்விக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளாம் எங்கே இருக்கிறதுனே தெரியாத போயிடும்ன்ற மாதிரியுமே சாவித்திரியும் தாமரையுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்க. உடனே இங்கே அப்பத்தாவுமே உக்காந்துக்கிட்டு அந்த ராஜாங்கம் சொன்ன வார்த்தையை கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அப்பத்தாக்கு இப்படி ஒரு ஐடியாவே வந்திருக்காது. ராஜாங்கமும் அந்த வீட்டோட கொத்து சாவியை இங்கே தமிழ்ச்செல்விக்கு கொடுக்குறன்றதுல அந்த அப்பத்தாக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தாலுமே தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்பத்தா நினச்ச விஷயங்கள் எல்லாம் ஒன்றொன்னா நிறைவேறுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தான் நினைக்கிற போதே சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மோகனாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மோகனா இங்கே தமிழ்ச்செல்விக்கு வளகாப்பு வைக்கணும் அப்படின்ற விஷயத்தவே இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட மோகனா தான் சொன்னதே. மோகனா சொன்னதை கேட்ட இங்கே ராஜாங்கமும் அதுக்கு எக்ஸிக்யூட்டிவ்மே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ராஜாங்கமும் தமிழ்ச்செல்விக்கிட்ட தமிழ் நீ வளகாப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம், அது எப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி நீ சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படி தமிழ் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் தமிழ்கிட்ட கேட்க. தமிழுமே மாமா நீங்க எப்படி பண்ணாலுமே எனக்கு ஓகே தான், நான் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்லாம் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஆனா நீங்க என்னோட நானும் உங்க சேது மாமாவும் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நீங்க 10 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி 3 பரிகாரமும் பண்ணீங்க. அதனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்ப சேர்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரியுமே இங்க தமிழ்ச்செல்வி சொல்லுவாங்க. உடனே சரி தமிழ் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்குமே அதுதான். ஏன்னா அது மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணி தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த வளகாப்பில் உனக்கு பிடிச்சதே எதனா ஒன்று செய்யணும் அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட கேட்டேன் தமிழ் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வியும் மாமா எனக்கு ஒரே ஆசை தான் இருக்குது, என்ன மாதிரியே ஏழை எளிய மக்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க வளகாப்பு பண்ண முடியாமலாம் இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லை வசதி இல்லை அப்படின்றதுனால இது மாதிரி ஒரு ஆசையை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருக்காங்க. அதனால என் கூட சேர்ந்து ஒரு 10 ஜோடிக்கு வளகாப்பு வைக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்றாங்க இங்க தமிழ்ச்செல்வி. இதை கேட்ட ராஜாங்கமும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாம வளகாப்பு வைக்கிறதும் இல்லாம ஒருத்தருக்கு 2 பவுன் வளையல் போடுற மாதிரியுமே இங்கே கருப்பு கிட்ட சொல்லியிருப்பாங்க. கருப்புமே அதுக்கான ஏற்பாடையுமே நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க இங்கே ஈஸ்வரி சித்ரா அங்கே 2 பேருக்கும் நம்ம எதனா ஒன்று பண்ணி ஆகணும். சேதவை விட்டுட்டு இங்கே தமிழ்ச்செல்வியை நம்ம தீர்த்து கட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலேஜுக்கு எப்படியும் சேது தமிழ்ச்செல்வியை ட்ராப் பண்ணுறதுக்கு போவோம், அங்கே எதனா ஒரு ஆக்சிடென்ட் பண்ண வச்சிடுறோம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஓனே தமிழ்ச்செல்வியை கூட்டுக்கிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே காலேஜுக்காக விட்டுட்டு வரதுக்காக கிளம்புறாங்க. உடனே போகும்போதே இங்கே அப்பத்தாவும் இது சேது அங்கே தமிழ்ச்செல்விக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி கொடு, அதே மாதிரி அந்த ஃப்ரூட் ஜூஸ் அந்த பழம் ஜூஸ் தான் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எல்லாம் வாங்கி கொடு, அப்போதான் அவள் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பா, சரியா சேது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. சேதுவும் சரிங்க பார்த்தா
அவள் வயிற்றில் வளர ரெட்டை குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கித்தரேன் அப்பத்தா. எனக்கு நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் என்னை விட உனக்கு அது 2 குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரி உனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த 2 குழந்தை விஷயத்த எதுக்காக மறைச்சி வைக்க சொல்லியிருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்பத்தா. என்னப்பத்தா, இந்த 2 குழந்தை விஷயத்த எங்கள் தமிழ்ச்செல்விக்கிட்ட நம்ம சொல்லிடலாமா? அவள் தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சா ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்பத்தா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் சேதுவுமே அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க. அப்பத்தாவும், சேது நான் சொல்கிறத மட்டும் செய். அங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. நானே எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் மறைச்சி வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ நான் சொல்கிற வேலையை மட்டும் செய். ஆனால் தப்பி தவறி கூட அந்த 2 குழந்தை விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்னு வரையுமே அப்பத்தா வந்து சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அங்கே சேதுவுமே தமிழ்ச்செல்வியை காரில் ஏற்றிக்கிட்டு கொண்டுமே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்புமே அங்கே நின்றுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்துருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷமாகவும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவும், தமிழ் நீ என்ன சாப்பிட்ற தமிழ், உனக்கு என்னென்ன வேணுமோ என்கிட்ட கேளு, அதை எல்லாமே நான் கரெக்டாக பண்ணுறேன். ஆமாம்மா, அதுவும் இல்லாமல் நீ நைட்டில் ஏன் அது மாதிரி உனக்கு கெட்ட கெட்ட கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு உக்காந்துக்கிற, நீ அது மாதிரிலாம் யோசிக்காத தமிழ். நீ என்ன யோசி, இல்லை எங்கள் அப்பாவை யோசி, அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவை யோசி. ஏன்னா எங்கள் அம்மாவை பிரிஞ்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த கஷ்டத்தை நானும் சரி, இல்லை என்னோட பிள்ளையுமே சரி, யாருமே அனுபவிக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழ். உனக்கும் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது தமிழ். அதுக்கு நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் தமிழ். நீ எதுக்குமே யோசிக்காத. நான் உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு அமுச்சிடணும், இல்லை உன் மேலே நான் பாசம் வைக்காமல் போயிடணும் அப்படின்ற மாதிரி உனக்கு மனசில் தோணுச்சுன்னா கூட அதெல்லாம் நீ விட்டு தள்ளு தமிழ். நான் உன் கூட கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழுவேன். அதுவும் இல்லை உன் மேல நான் கடைசி வரைக்கும் என்னோட உயிரான ஒரு அன்பை வச்சிட்டு இருப்பேன். அதே மாதிரி எங்க அப்பாவோ இல்லை இது அப்பத்தாவோ மோகனாவோ இங்க ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லிட்டு இவங்க யாரு சொன்னாலுமே நான் கேட்க மாட்டேன். நீ தான் என்னோட உலகம். அதே மாதிரி உன்னோட வயிற்றுல வளர்ந்துருக்க குழந்தை கூட நான் பார்க்கணும், என் கண்குள்ள பார்க்கணும். அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து நம்ம கோயிலுக்குமே போயிட்டு வரலாம். நீ காலேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாவா அப்படின்ற மாதிரியுமே எங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட சேதுவுமே சொல்லிடுறாங்க. சேது சொன்னதை கேட்டது தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் எங்கள் தமிழ்ச்செல்வியும் எங்க நீங்க இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தா எனக்கு அது போதுங்க. எங்க நீங்க என்ன கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மனசுக்குள்ள எனக்கு வேற என்னென்னமோ தோண்டிக்கிட்டு இருக்கு, தப்பா வந்து தோண்டிக்கிட்டு இருக்கு. அது வந்து பகல் கனவா வேற வருது, அது நிறைவேறுமா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்குங்க அப்படின்ற மாதிரியுமே எங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட சேதுவும், தமிழ் நீ அதெல்லாம் யோசிக்காத அப்படின்ற மாதிரி தானே சொன்ன, அதுதான் நீ காலேஜை முடிச்சுட்டு நேரா நீ வீட்டுக்கு வா. அதே மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா அதெல்லாமே சரியாயிடும் அப்படின்னு மாதிரியுமே இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சேதுவுமே சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வியுமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க தனத்துக்கும் மலருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, இங்க தமிழ்ச்செல்வி சேதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க. அது ஒரு சந்தோஷமா. அதுவும் இல்லாமல் வளகாப்பு வைக்க போறாங்க, அது ஒரு சந்தோஷம். அது இல்லாம குழந்தை பிறக்க போகுது, அது ஒரு சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நிறைய சந்தோஷங்கள் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரியுமே தனமும் மலரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இங்கே தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் நடக்க போகிற சம்பவம் வந்து இங்கே யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் இங்கே ஈஸ்வரியும் சித்ரா மட்டும்தான். கடைசியில் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ராஜாங்கத்துக்கிட்ட மாட்டி இந்த வீட்லேயே இருக்க முடியாத அளவுக்கு ராஜாங்கம் பண்ண போகிறாரு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.